இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இதுதான். முதலமைச்சர் விஜய் இவ்வளவு பவர்ஃபுல்லா ஆக்ஷன் எடுத்தும் விடாம துரத்தி எல்லா பக்கமும் செக் வச்சும் ஏன் இன்னும் முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜியையும் ஏவா வேலுவையும் இன்னும் அரசால கைது பண்ண முடியல? கோட்டையில தளபதி விஜய் போடக்கூடிய ஸ்கெட்ச் எல்லாமே கோர்ட் வாசல்ல ஏன் இப்படி சுக்குநூறா உடைஞ்சு போகுது? ஆமாங்க, முதல்வர் விஜய் தலைமையிலான இந்த இளம் அரசு பொறுப்பேற்று சில மாதங்களே ஆகியிருக்கக்கூடிய நிலையில அவருடைய காவல்துறைக்கும் சட்டத்துறைக்கும் நீதிமன்றங்கள் மூலமா அடுத்தடுத்து பெரிய பின்னடைவுகள், அதாவது பேக் டு பேக் சரிவுகள், தொடர் தோல்வி ஏற்பட்டு வர்றது தமிழ்நாட்டு அரசியலையே அதிர வச்சிருக்கு. எதிர்க்கட்சிகள் மற்றும் சமூக ஊடக விமர்சகர்கள் மேல காவல்துறை மூலமா எடுக்கப்படக்கூடிய சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் பலவும் கோர்ட் கதவுகளை தட்டும் போது அரசுக்கு சாதகமா அமையாம அப்படியே தலைகீழா மாறிடுது. முக்கியமான வழக்குகளை நீதிமன்றங்கள் அடுத்தடுத்து போலீஸ் கஸ்டடிக்கு சிறை காவல் அனுமதி மறுக்கிறதும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு சாதகமா ஜாமீன் முன்ஜாமீன் உத்தரவுகளை பிறப்பிக்கிறதும் இப்போ மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. விஜய் அரசினுடைய உளவுத்துறை ஏன் சறுக்குது, இவங்களை ஏன் இன்னும் நம்மளால உள்ள தள்ள முடியல அப்படிங்கிற முழு பின்னணியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பலமான சட்ட காரணங்களையும் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. சரி, இந்த சர்ச்சை எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். அண்மையில சமூக ஊடகங்கள்ல தமிழக அரசு குறிப்பா முதல்வர் விஜயனுடைய குடும்பத்தினர் ரொம்ப தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணி வீடியோ வெளியிட்டதா சொல்லி திமுகவோட ஜென்சி பிரிவை சேர்ந்த நிர்வாகிகள் மேல காவல்துறை பயங்கரமா கடுமையான ஜாமீன்ல வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்குகளை பதிவு செஞ்சாங்க. சரண் ஜெயராம் விவகாரம் முதல்ல இதுதான். திமுக ஜென் இசட் பிரிவினுடைய முக்கிய முகமாக இருக்கக்கூடிய சரண் ஜெயராமை பிடிக்கிறதுக்கு காவல்துறை ரொம்ப தீவிர முனைப்பு காட்டினாங்க. இவரை உள்ள தள்ளியே தீர்வோம் அப்படின்னு போலீஸ் தரப்புல கோர்ட்ல ஸ்ட்ராங்கா வாதாடினாங்க. ஆனா இந்த வழக்கு விசாரிச்ச நீதிமன்றம் காவல்துறை தரப்புல வைக்கப்பட்ட சிறை காவல் அந்த ரிமாண்ட் ரெக்வெஸ்ட் கோரிக்கையை அப்படியே நிராகரிச்சு அதிரடியாக ஒரு உத்தரவு போட்டாங்க. சும்மா வீடியோ போட்டதுக்கெல்லாம் இவ்வளவு கடுமையான பிரிவுகளை ரிமாண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற டோன்ல கோர்ட் தரப்புல சொல்லப்பட்டதா ஒரு தகவல். அடுத்ததா அன்பானந்தம் விவகாரம். சரண் ஜெயராமனுடைய கேஸ் இப்படி ஒரு பக்கம் இருக்க, இதே போல சமூக வலைதள பதிவு விவகாரத்துல கைது செய்ய முயன்ற திமுகவினுடைய ஜென் இசட் ஒருங்கிணைப்பாளர் அன்பானந்தம் விஷயத்திலையும் அரசுக்கு பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சினுச்சு. ஆரம்பத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு மீது விசாரணை நடந்துச்சு. அதுக்கப்புறம் கோர்ட் காவல்துறை அவரை முறைப்படி கைது செஞ்சு சிறையில் அடைக்க கோரிய போது அதே கோரிக்கையையும் நீதிமன்றம் டோட்டலா நிராகரிச்சு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஆனா கோர்ட்ல நீதிபதிகள் இதை ஏத்துக்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிடுறாங்க. இது சோஷியல் மீடியாவில் திமுக ஐடி விங்குக்கு பெரிய பூஸ்டா மாறிடுச்சு. விஜய் அரசு இதனால சம அப்செட்ல இருக்கிறதா சொல்றாங்க. அரசியல் சண்டைகளை தாண்டி சமூக ரீதியாகவும் விஜய் அரசு எடுத்த சில நடவடிக்கைகள் கோர்ட்ல ஈடுபடாம போனதுதான் இப்போ இங்க இருக்கக்கூடிய அடுத்த பெரிய டாக்கா இருக்கு. முதல்ல பரளி தங்கம் வழக்கு. கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சமூக ஆர்வலரான பரளி தங்கம் என்பவருக்கு எதிராக காவல்துறை சில புகார்களின் பேரில் அதிரடியாக கைது நடவடிக்கை எடுத்தாங்க. ஒரு சமூக ஆர்வலர், அதுவும் மாற்றுத்திறனாளி மேல அரசு இந்த அளவுக்கு வேகம் காட்டினது அப்பவே விமர்சனங்களை உண்டாக்குனுச்சு. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனப்போ அங்கேயே நீதிபதி போலீஸினுடைய ரிமாண்ட் கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. இவர் சிறையில் அடைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டு அரசுக்கு மீண்டும் நீதிபதி சைடுல இருந்து ஒரு செக் வைக்கப்பட்டது. அடுத்ததா முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கு. இதே வரிசையில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக தொடரப்பட்ட ஒரு வழக்கிலையும் நீதிமன்றம் சிறை காவல் அனுமதியை வழங்க மறுத்துட்டாங்க. அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் எவ்வளவோ அவங்க சைடுல இருந்து ட்ரை பண்ணியும் கூட அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு சாதகமான சூழலை கோர்ட்ல அமைஞ்சது. இந்த அடுத்தடுத்த ரிமாண்ட் ரிஜெக்ஷன்ஸ் விஜய் அரசினுடைய சட்ட போராட்டங்களுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா பலவீனமா பார்க்கப்படுது. இப்போ நாம முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஏன் இன்னும் செந்தில் பாலாஜியை விஜய் அரசால அரெஸ்ட் பண்ண முடியல? என்னதாங்க நடக்குதாங்க? விஷயம் இதுதாங்க. கடந்த ஆட்சியில் பவர்ஃபுல் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக இந்த அரசு பயங்கர தீவிரமான சட்ட நடவடிக்கைகளை எடுத்தாங்க. குறிப்பா என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா கட்சியின் ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ இளையராஜாவிற்கு ரூபாய் 35 கோடி பணம் கொடுத்து விஜயனுடைய ஆட்சியை கலைக்கவோ அல்லது குதிரை பேரம் செய்யவோ செந்தில் பாலாஜி முயன்றதா ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய தம்பி அசோக்குமார் ஆகியோரை கைது செய்யறதுக்கு விஜய் அரசு சமஸ்பீடா கைகளை நகர்த்தினாங்க. எப்படியாவது இவங்களை உள்ள தள்ளியே ஆகணும் அப்படின்னு போலீஸ் டீமும் ரெடியா இருந்தாங்க. ஆனா இங்கே தான் செந்தில் பாலாஜி தரப்பு லாயர்ஸ் தங்களுடைய அசாத்தியமான சட்ட அறிவை காட்டி மாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் வச்ச வாதம் என்ன தெரியுங்களா? இரண்டாவது பாயிண்ட், இது முற்றிலும் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை. போதிய டிஜிட்டல் ஆதாரங்களோ அல்லது பண பரிவர்த்தனைக்கான ஆதாரங்களோ காவல்துறை தரப்புல கோர்ட்ல இது வரைக்கும் சமர்ப்பிக்கவே படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கை விசாரிச்ச ஹைகோர்ட் இந்த வாதங்களை ஏத்துக்கிட்டு செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் ஆன்டிசிபேட்டட் பெயில் வழங்கி அதிரடியாக உத்தரவிட்டிருக்காங்க. ஒரு முறை கோர்ட் முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா போலீஸால அவங்களை அவ்வளவு சீக்கிரம் தொடவே முடியாது. விஜய் அரசு அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க நினைச்ச பிளான்ல இது மரணடியா விழுந்திருக்கு. இப்போ கோர்ட் கண்டிஷன் படி போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராகிறதுல சில சட்ட சிக்கல்கள் ஓடிட்டு இருந்தாலும் ஆரம்ப கட்ட கைது நடவடிக்கையை தடுத்து செந்தில் பாலாஜி தரப்பு இப்போதைக்கு தப்பிச்சிருக்காங்க. அதாவது போதிய ஆதாரங்கள் இல்லாம அவசரப்பட்டு எஃப்ஐஆர் போட்டதுதான் விஜய் அரசுக்கு பின்னடைவா முடிஞ்சிருக்கு. அடுத்ததா முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு கேஸ். இவர் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ண முடியல? லுக் அவுட் நோட்டீஸ் போட்டுமே என்ன ஆச்சு? ஏவா வேலுக்கு எதிராக விஜய் அரசு பிறப்பிச்ச லுக் அவுட் நோட்டீஸ் விவகாரத்தில் அரசுக்கு உச்சக்கட்ட ஏமாற்றமும் அவமானமும் தான் மிஞ்சினுச்சு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. லுக் அவுட் நோட்டீஸ் அப்படிங்கிறது ஒருத்தர் நாட்டை விட்டு ஓடிடக்கூடாது அப்படின்றதுக்காக போடுறது. ஆனா ஏவா வேலு தரப்பு உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி நான் ஒன்னும் ஓடி போற குற்றவாளிலாம் இல்ல, இங்கேயே தான் இருக்கேன், இந்த நோட்டீஸ் என்னுடைய அடிப்படை உரிமையை பாதிக்குது அப்படின்னு சொல்லி வாதாடினாங்க. இதை ஏத்துக்கிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் அந்த நோட்டீஸிற்கு இடைக்கால தடை விதிச்சிட்டாங்க. சரி, ஹைகோர்ட் தடை விதிச்சா என்ன, நாங்க டெல்லிக்கு போறோம் அப்படின்னு விஜய் அரசு விடாக்கண்டனாக உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு அப்பீல் பண்ணாங்க. ஆனா அங்கேயுமே அரசுக்கு பெரிய ஷாக் தான் காத்துட்டு இருந்துச்சு. உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றத்தினுடைய தடையை நீக்க முடியாது. ஒரு முன்னாள் அமைச்சருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்க போதிய அவசர காரணங்களோ வலுவான ஆதாரங்களோ இல்லை அப்படின்னு திட்டவட்டமா மறுத்துட்டாங்க. விஜயனுடைய அப்பீல் மனுவை அதிரடியாக நிராகரித்து தடை உத்தரவை நீட்டிச்சிட்டாங்க.
சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தடையை நீக்க முடியாமல் போனதுனால தான் சட்டப்படி ஏவா வேலுவை விஜய் அரசால் இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணவே முடியல. சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளையும் அரசினுடைய அவசரத்தையும் திமுகவின் இந்த சீனியர் தலைவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, முதல்வர் விஜய் தலைமையிலான இந்த இளம் அரசுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே இந்த கோர்ட் தீர்ப்புகள் பெரிய அளவில் லெசன் அப்படின்னே சொல்லலாம். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் போது எமோஷனலாக எஃப்ஐஆர் உடனே போடுறதை விட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ், அதாவது ஆதாரங்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்தது. உளவுத்துறையும் சட்டத்துறையும் இன்னும் பலமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி பவர்ஃபுல் தலைவர்களை சட்டப்படி எதிர்கொள்ளவே முடியும். சரி, விஜய் அரசு ஏன் இன்னும் செந்தில் பாலாஜி ஏவா வேலுவை அரெஸ்ட் பண்ண முடியாமல் தவிக்குது? காவல்துறை அவசரப்பட்டு ஆக்ஷன் எடுக்கிறாங்களா, இல்லை எதிர்க்கட்சிகள் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிச்சுக்கிறாங்களா? இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய நியாயமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான செய்திகள் மற்றும் தகவல்களை ஒன்றுக்குன்னே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.